ஹைடா முல்லேட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பிளட் அண்ட் ஸ்வீட் இயர்ஸ். ஸோ சாரிடா, ரொம்ப லேட் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளம், ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்னும் கிளியர் பண்ணல. அண்ட் டியூரேஷன் கம்மியாக தான்டா வரும். ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் நான் டெய்லி போடுறதுக்கு இல்லைனாலும் ஒன் டே விட்டாவது போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஹெட்செட் மாஸ்டடா. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அது முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு போயிடலாம்டா. ஸோ லாஸ்ட்டாக ஜிம்மன் வந்து அப்படி தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி அந்த ரூமுக்கு வந்திருப்பான். ஸோ அவனோட பாஸ் கூட, கிம் டயாங் கூட. ஸோ அந்த இடத்துல காய் ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். கடைசியாக வந்து ஜிம்மன் வந்து அந்த பர்சனை பார்ப்பான். ஸோ அந்த ஜியான் கம்பெனியோட சிஇஓவை. ஸோ இதில் தான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ ஒய்டா, ஜிம்மன் வந்து அப்படியே பார்க்குறான். அவ்வளோதான், அவன் கண்லேருந்து தண்ணி செம்மையாக வருது. அந்த தண்ணி அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே அழுகிற மாதிரி அவன் ஃபேஸ்லாம் மாறிடுது. ஆனால் அவன் கண்லேருந்து அவனை அறியாமலே தண்ணி வருது. இந்த பக்கம் காய் தான். என்ன ஆச்சு அவனுக்கு? ஹலோ மிஸ்டர் ஜிம்மன், பார்க் ஜிம்மன் அப்படின்னு சொல்ல, அப்போது ஜிம்மன் சொல்லுங்க. இல்லை, என்னத்துக்கு இப்போ நீ அழுகிறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னா நடந்துருச்சுங்க, நீ அழுகிற லெவலுக்கு அப்படின்னு சொல்ல. அப்போ தான் டயாங் திரும்பி பார்க்குறான். ஏன்னா அழுகுறானா அப்படின்ட்டு. ஏய், எதுக்கு அழுகிற? என்னாச்சு? அப்படி என்ன நடந்துருச்சுங்க நீ அழுகிறதுக்கு? அழுகிற லெவலுக்கு என்ன நடந்துச்சு ஜிம்மன், சொல்லு. என்னாச்சுங்க பார் ஜிம்மன் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்குலாம் ஒரு மாதிரி உட்காந்து, ஸோ அந்த சைடுக்கு ஜங்குக் தாண்டா. அவன் ஒரு மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கான். என்ன இது ட்ரமாட்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்போ அவன் என்ன நடக்குதுங்க? எனக்கு புரியல. மீட்டிங் தானே சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் என்னோடய அவ்வளோ ஒர்க்ஸையும் விட்டுட்டு நான் வந்தேன். பட் என்ன நடக்குதுங்க? எங்கள் சின்ன பிள்ளை தான் நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்னன்னு தெரில. என்னவா இருக்கும்? கொஞ்சம் சொல்லுங்கள் மிஸ்டர். என்னடா அக்கா இது? பார்க் ஜிம்மின்றா. பார்க் ஜிம்மன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ ஜிம்மன் அது 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னென்னமோ ஃப்ளாஷ் ஆகுது. இவனும் ஜிம்மினும் ஒன்றா இருந்த மாதிரி, ஸோ ஜங்குக்கும் ஜிம்மினும் ஒன்றா இருந்த மாதிரி என்னென்னமோ ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி, டியர்ஸ் மட்டும்தான் வருது. அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். அப்போது டயாங், ஜிம்மன் ஜிம்மன் என்ன ஜிம்மன் பண்ணுற? வாட் த ஹெல் ஆர் கோயிங் ஆன் ஜிம்மன்? ஏன் அழுகிற? என்ன நடந்துச்சு இப்போ நீ அழுதுட்ருக்க அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனில் கற்றுனாலும் அவனுக்கு ரொம்ப பேனிக்காக இருக்குது. ஜிம்மன் என்ன ஆச்சு? ஜிம்மன் ஜிம்மன் என்ன ஆச்சு? ஏன் ஜிம்மன் அழுகிற அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். அப்போது ஜிம்மன் அது அது பாஸ் பாஸ் அது அப்படின்னு சொல்லு சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டே இருக்கான். சாரிடா, எனக்கு த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸஸ்லாம் கரெக்டாக வரலனாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் கரெக்டாக போட்டுடுறேன், ஓகேவா? ஸோ ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்படி கேட்டுகிட்டே இருக்க ஜிம்மன் தான் அது அது இப்போ பாஸ், அது அது வந்து அவர் பாஸ் அப்படின்ட்டு ஜிம்மன் இந்த மாதிரி அழுதுகிட்டே பேசிகிட்ருக்கான். அப்போது ஜங்குக்கு இல்லை புல்ல என்ன என்ன புல்ல நான் அவர்னா நான் என்ன பண்ணுவேண்ணா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஏதோ மீட்டிங்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்கன்ட்டு வந்தாக்கா, சரி நம்மள மாதிரி ரிச்சான கம்பெனி ஒரு சின்ன கொலாபரேட் இருந்தாக்கா நாளை பின்ன நமக்கு வந்து ஒரு உங்களுக்கும் எனக்கும் நல்ல பாண்ட் இருக்கும். நான் பார்த்தா இல்லை புல்ல என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். பட் ஜங்குக் ஒரு மாதிரி தான் ஜிம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஜிம்மன் சரி இதுக்கு மேலே அழுத வேலைக்கு ஆகுன்னு சொல்லிட்டு அவன் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஓகே சார், சாரி சார், சாரி தெரியல என்னாச்சுன்ட்டு, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து ஸோ அந்த மீட்டிங்க்கான ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போது ஜங்குக் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
ஓகே சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ம் காய் அதை அந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து நீ தான் பார்க்கணும் பாரு அப்படின்னு சொல்ல இப்போ காயும் சரிடா மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு காய் என்ன பண்ணுறான் அது அப்படியே வந்து கம்ப்யூட்டரில் வந்து பென்ட்ரைவ் வச்சு போட்டு காட்டுறான். ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து மாடல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டிகிட்ருக்கான். இது வந்து லென்த்து டியூரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிகிட்ருக்கான். அப்போது ஜிம்மினுங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவன் அப்படியே ஜங்குகேவே வச்சுக்கணும் வங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் அப்படி திரும்புறது இப்படி திரும்புறது ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு அப்படியே ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் அதை பண்ணிகிட்டே இருந்தாலும் அவன் ஒர்க்லேயே கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருக்கான். அண்ட் டயாங் ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் அந்த கம்ப்யூட்டர் மேலே தான் வச்சுருக்கான். சாரி அந்த லேப்டாப் மேலே தான் வச்சுருக்கான். ஸோ அப்படியே அவன் வந்து அந்த லேப்டாப்பையே பார்த்துட்ருக்கான். அப்புறம் காய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் சின்ன ப்ராஜெக்டாக இருக்கலாம். பட் இந்த சின்ன ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கை தரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல ஓகே அப்படின்ற மாதிரி டயாங் ஓகே அப்படின்றான். ஸோ அப்போது காய் முடிச்சிட்டேன் மச்சான் வேலை முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன அம்மாமே அப்படின்ற மாதிரி பார்க்க ஜங்கு ஒரு மயிரும் இல்லை மீட்டிங் முடிஞ்சா ஸோ டிஸ்போஸ் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அப்போது டயாங்க வாட் கிளம்பலாமா மீட்டிங் இதுவாக இருக்குது ஸோ சின்னதாக வந்து ஒரு ஷாம்பைன் இந்த மாதிரி சரி ஓகே இல்லைனாலும் ஓகே தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் எழுந்துக்க போக ஸோ அப்போ டக்குன்னு ஜங்குக்கு ஓகே ஏய் காய் சொல்கிறா மச்சான் அதான் அது ஆர்டர் பண்ணிடுறா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்ட்டு அவன் கால் பண்ணி அந்த ஹோட்டலில் இருக்க ஸ்டாஃப்ஸுக்கெலாம் கால் பண்ணி சொல்கிறான் இந்த மாதிரி இந்த ரூம் நம்பருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஷாம்பைன் அப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்து ஓகே பாஸ் ஓகே பாஸ் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போது ஜங்குக்கு வந்து ஓகே ஸோ நான் என் செல்ஃபாக வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். சாரி லேட்டாக இன்ட்ரோ பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஜான் ஜங்குக் ஜான் இண்டஸ்ட்ரி ஆஃப் சிஓ அண்ட் திஸ் இஸ் அவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு எல்லாமே அப்படின்ட்டு. ஸோ அவன் தான் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஓ ஓகே அப்படின்ட்டு ஜிம்மன் தான் பார்த்துட்டே இருக்கான். அப்போது டயாங்கு அவன் செல்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஹாய் நான் கிம் டயாங் கிம்பா இண்டஸ்ட்ரி ஆஃப் சிஓ. ஸோ எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அடுத்த சிஓ நான் தான் இப்போ இந்த கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை பிஏ அண்ட் செக்ரட்டரி போத் எல்லாமே சொல்லலாம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல டக்குன்னு இங்கே காய்க்கு தான் பொறக்க ஏறிடுது. எது ஃபஸ்ட்டு லவரா அப்படின்ட்டு அப்படியே திரும்பி இவனை பார்க்குறான் ஜங்குக்கு. ஷோலி முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி. அப்போது ஜங்குக்கு ஓ ஃபர்ஸ்ட் லவர் ஓகே ஓகே சரி சரி அப்புறம் உங்கள் இன்ட்ரோ அதாவது உங்கள் இன்ட்ரடக்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல எந்தா பாக் சிம்மன் கிம் இண்டஸ்ட்ரி ஆஃப் கிம்சியோட பிஏ அவ்வளோதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்ல ஐ நோ உன்னோட பேரண்ட்ஸு ஐ மீன் சிஸ்டர் அண்ட் உன்னோட அப்பா இறந்துட்டார் தானே அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். இங்கே ஜிம்மினோட ஃபேஸு டோட்டலாக மாறுது. என்ன அப்படின்னு கேட்க நத்திங் சரி ஓகே நீ கிளம்பு காத்துட்டோம் அப்படின்னு சொல்ல எது புரியல. சரி மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சுல கிளம்புங்க. ஸோ டிஸ்போஸ் மீட்டிங் டிஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரிங்க்ஸ்லாம் வேணாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்
ஐயோ! டயாங் சாரி, சாரி. கிம் அப்படின்னு சொல்ல, ஓகே ஜியான் அப்படின்னு இவனும் சொல்றான். அ ஓகே. ஸோ டேய் கைவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கிளம்பிறானுங்க. அப்போ இந்த பக்கம் ஜிம்மின்னு அப்படி பேன்னு பார்த்துட்ருக்கான் போற ஜங்குகேவே. அப்படின்னு பார்த்துட்டு ஷோன்ற மாரி இருக்கு அவனுக்கு. இந்த பக்கம் காமிச்சா டயாங் தான். அவன் அதே இடத்துல இவனுங்க தான் ஷாம்பைன்ல சொல்லிட்டு போயிருப்பானுங்கல்ல. இவனுங்க வந்து அத கேன்சல் பண்ணாமலே போயிட்டுருப்பானுங்க. அப்படியே கிளம்பிட்டுருப்பானுங்க. அதெல்லாம் கரெக்ட்டா வருது. டயாங் என்ன பண்றான், அவன் அதுக்கு பே பண்ணிட்டு, அவன் பாட்டுக்கு வாங்கி உட்காந்து குடிச்சிட்டுருக்கான். இவனுக்கும் ஊத்தி குடுக்குறான். அப்படி ஊத்தி குடுத்துட்டு, இவன் என்ன பண்றான், நல்லா மட்டையாயிடுறான். டயாங் ஃபுல் மட்டை. ஜிம்மன் தான் டயாங் அப்படியே கை தாங்கலாம் கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வச்சு, கார் டிரைவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்றானே. அன்னைக்கு விட்டுட்டு அப்படியே அவன் அங்கேயே வந்து சோஃபால படுத்துக்கிறான். பெட்ல வந்து டயாங்க படுக்க வச்சுட்டு ஃபுல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறது வந்து ஜிம்மன் தான். அவன் வாமிட் பண்ணாலும் அந்த ஷர்ட்ஸு அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி, அப்புறம் டவல் பாத்லாம் பண்ணி விடுறான். ஃபுல்லா அவன அன்னைக்கு நைட் ஃபுல்லா பார்த்துக்கினது ஜிம்மன் தான். அவனும் அப்படியே டயர்டாகி அங்கேயே தூங்கிட்டுருப்பான் சோஃபாலே. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே அடிச்சு புடிச்சு ஜிம்மன் எழுந்துக்கிறான். எழுந்து அச்சச்சோ! நான் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு, என்ன பண்றது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ரொம்ப பதட்டமாவே இருக்கு. அப்போ கரெக்ட்டா ஜங்குக் கிட்டேருந்து ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வருது. அதாவது ஜங்குக் கம்பெனிலேருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது அது. காய் தான் வந்து அந்த டெக்ஸ்ட்ட அனுப்புறான். சாரிடா ரொம்ப வாய் கொளறுது. அந்த மெசேஜ அனுப்புறான். ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் உங்கள வந்து எங்க பாஸ் பார்க்கணும்னு நெனைக்கிறாரு. அண்ட் உங்கள மட்டும் தான் பார்க்கணும்னு நெனைக்கிறாரு. அப்படின்ற மாரி ஒரு அழுத்தி அந்த இடத்துல மட்டும் சொல்றான். உங்கள மட்டும் அப்படின்ற மாரி. இத வந்து ஜிம்மன் பார்க்குறான். ஏன்னா, அவன் கையில தான் ஃபோன் வச்சிருப்பான். அத பார்க்கவும் அ புரியலன்ற மாரி ஒரு மாரி பார்த்துட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இப்போ டயாங் சார் எடிட் பண்ணுமேன்ட்டு, டயாங் சார், சார் பாஸ் அப்படின்னு எழுப்பிட்டு இருக்க சொல்ல டயாங்கு, ஒன்ஸ் மோர் இன்னொரு கப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மன், என்ன இன்னொரு கப்பா? டயாங் அப்படின்னு கத்த, ஆத்தாடி அப்படின்ட்டு எழுந்து உட்காந்துடுறான். அ என்ன பொண்டாட்டி காலங்காத்தால வீட்ல இருக்க? ஆசை தான். ஆனா என்ன பண்றது? கனவாவே போகுது எனக்கு எல்லாம் அப்படின்ற மாரி இந்த பக்கம் டயாங் சொல்ல, ஜிம்முன்னு, ஓ! டயாங் அப்படின்னு சொல்ல, ஆமா. உன் டயாங் தான் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு ஒரு மாரி ஃபோர்ஹெட்லாம் கிஸ் பண்ணிட்டுருக்க. அப்போதான் டயாங்க்கு ரியலைஸ் ஆகுது. இரு இரு உன்ன நிஜமாவா புடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அவன் சும்மா இல்லாம எல்லாரும் நம்பள கிள்ளி பார்ப்போம். ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தாக்கா ஷாக் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா. ஆனா, இவன் என்ன பண்றான், ஜிமின புடிச்சு கிள்ளி பார்க்குறான். ஜிமினு அம்மா அப்படின்ட்டு ஒரு கத்து கத்த, அச்சச்சோ! ஜிமின் ஜிமின் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க, முட்டா பயலே முட்டா பயலே அப்படின்ட்டு மண்டையில அடிக்கிறான். அப்போ அ டயாங்கு, அ ஜிமின் அப்படின்ட்டு அவனுக்கு இன்னும் ஒரே குஷி. அப்படியே போய் ஹக் பண்ணிட்டு, "டேய் நீ என் கூட இருந்தியாடா? நைட்டு ஃபுல்லா நம்ம ஒண்ணா இருந்தோமாடா? ஏதாவது ஆச்சாடா?" அப்படின்ட்டு இவன் 1008 கேள்வி கேட்க, அதுக்கு ஜிமின், "ஒண்ணும் ஆகல" அப்படின்ட்டு அந்த பக்கம் போய், "நான் ரெடி ஆகணும். உங்க ஏதாவது ட்ரெஸ் இருக்கா?" அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு அதாவது எனக்கு ஃபிட் ஆகுற மாரி உங்ககிட்ட ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு கேட்க, இவன் வந்து காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அது குடுக்குறான். எதன்ற மாரி இவன் பார்க்குறான். "என்ன யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அ அ ஓகே பாஸ் அப்படின்ட்டு இவனும் வந்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு வரான். அதே மாரி டேங் என்ன பண்ணியிருப்பானாக்கா, இவன் இங்க குளிக்கட்டும். நம்ம வந்து கெஸ்ட் பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு, அவன் அந்த பக்கம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு, வந்திருப்பான். இவனும் ரெடி ஆயிட்டு வந்திருப்பான். கீழ டயாங்கோட மெய்ட்ஸ் வந்து ஃபுட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அத வந்து இப்படியே இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அப்படியே 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. எப்பயும் போல தான்டா ஆஸ் யூசுவல் ரொட்டீன்ஸ் போயிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டுருக்க சொல்ல, அ ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து மறுபடியும் காய் கிட்டேருந்து மெசேஜ் வருது ஜிம்மனுக்கு. ஜிம்மன் அது என்னன்னு பார்த்தாக்கா, பாஸ் வந்து கிளம்பிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் வருது. இந்த லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன். இந்த இந்த பிளேஸ்க்கு வாங்க அப்படின்ற மாரி சொல்ல, அது ஒரு காஃபி பார். இவனும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், டயாங் இதுவ வந்து நாக் பண்றான். அப்போ டயாங், ம். எஸ், எஸ் ஜிம்மன் உள்ள வா. அ டயாங் சார். என்ன? அ இல்ல நான் ஒரு வேலை விஷயமா வெளிய போறேன். என்ன வேலை? யாரோட வேலை? எதுக்காக போற? ஏன் போற? அப்படின்னு சொல்லி 1008 கேள்வி கேட்குறான். அப்போ
சிம்மன் வந்து பாஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல பர்சனல் கொஞ்சம் ஓ ஓகே போயிட்டு பத்திரமா வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பட்டு பட்டுன்னு கிளம்பி போயிடுறான். ஸோ இவன் ரெடியாகி போயிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேயும் ரீச் ஆகிடுறான். ஸோ அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு அந்த பிளேஸ்லேயும் ரீச் ஆகிடுறான். ஸோ அங்கே பார்த்தாக்கா ஆல்ரெடி நம்ம ஜங்குக் வந்து உட்காந்துருக்கான். செம்ம காண்டில் உட்காந்துருக்கான். இவ்வளோ லேட்டாக வருவியா அப்படின்ற மாதிரி. அப்போது ஜங்குக் இல்லை புரியல நாத்துக்கு எவ்வளோ லேட்டாக வந்திருக்க ஆ இல்லை லேட் ஆகிடுச்சு சாரி. ஓ சாரி சொன்னா எல்லாத்துக்கும் சாரி சொன்னா எப்படி ஆ எல்லாத்துக்கும் சாரி சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து சரியாயிடுமா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிற மாதிரி பேசுகிறான். அதாவது ஏதோ மனசில் வச்சுட்டே பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போது சிம்மன் இல்லை புரியல அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை சரி உட்கார் இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் லேட்டாக வந்தனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே 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 ஜியான் சார் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் ஜிம்மனுக்கு பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக்கை வந்து ஆர்டர் பண்ணுறான். ஸோ அப்போ ஜிம்மன் இல்லை புரியல எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் பிடிக்குன்ட்டு எப்படி தெரியும் எனக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஸோ அப்போது எனக்கு வந்து ஒரு பனானா மில்க் ஷேக் அப்படின்னு சொல்ல ஓகே சார் அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் பனானா மில்க் ஷேக்கும் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படியே இவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு ஹாவ் அ கிரேட் ட்ரிங்க் சார் அப்படின்ட்டு போக தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது சிம்மன் குடிச்சிட்டே அது எதுக்கு சார் கூப்பிட்டீங்க நான் வந்துட்டு ஒன்று கேட்கணுமே என்னது நீயும் டயாங்கும் டேட்டிங்கில் இருக்கீங்களா இல்லை அஃபிஷியலாக டேட் பண்ணிட்டீங்களா கப்புள்ஸ் ஆகிட்டிங்களா அது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். ஸோ ஓகேடா நான் இதில் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் இனிமேல் டியூரேஷன் கம்மியாக தான்டா போடுவேன். பிகாஸ் கொஞ்சம் என் ஃபோனில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்காக ப்ரீஃபாக கொடுக்குறேன். சாரிடா தப்பாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சிடுங்க. லவ் யூ மூன்லைட்ஸ் பாய். லவ் யூ சரங்கே.